இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஓல்டு கொஷின் பேப்பர் டிஸ்கஷனோட கண்டினியூஷன் தான். ஸோ யாரெல்லாம் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காதும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன் அ டயோட் டியூரிங் ரிவர்ஸ் பயாஸ்டு கண்டிஷன் when the reverse voltage is increased, the increase in uncovered charge with applied voltage may be considered a capacitive effect. This capacitance is known as. So என்ன சொல்லிருக்காங்கன்னா டயோட்ல ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் இருக்கு, நமக்கு ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிவர்ஸ் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு என்னன்னா அன்கவர்ட் சார்ஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித் அப்ளைட் வோல்டேஜ். ஸோ அதை வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டிவ் எஃபெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்பேஸ் சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The type of feedback employed in source follower circuit is. So என்ன type of feedback வந்து source follower circuit நம்ம implement பண்றோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே source followerல நமக்கு என்னன்னா இன்புட் இம்பிடன்ஸ் ஹையா இருக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் லோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாவே கண்டிப்பா வோல்டேஜ் தான். ஸோ சோர்ஸ் ஃபாலோவர்ங்கிறது இட் இஸ் வோல்டேஜ் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் சீரியஸ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? In a Karnaugh map simplification the octet eliminates அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ octet அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் 8. சரியா? ஸோ நம்ம 8 adjacent எடுத்துக்கிறது octet. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், எத்தனை எலிமினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 variables and their complements அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ 3 variables and their complements. In a JK flip-flop, if the 2 inputs are high, then ஸோ இப்போ எனக்கு JK flip-flop என்ன சொல்லிருக்காங்கன்னா எனக்கு 2 இன்புட்டும் 1. ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் இப்போ எனக்கு அவுட்புட் வந்து ப்ரீவியஸ் அவுட்புட், அதாவது இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 1 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் அவுட்புட் என்ன இருக்கும், 0 இருக்கும். 0 இருந்தால் நெக்ஸ்ட் அவுட்புட் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ ப்ரீவியஸில் என்ன அவுட்புட் இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து என்னென்ன காம்ப்ளிமெண்ட்டாக தான் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இது என்னன்னு சொல்லனா அவுட்புட் வில் பி காம்ப்ளிமெண்டட் பை த கிளாக் பல்ஸ். ஸோ கிளாக் பல்ஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை சேனல். தேங்க்யூ.